ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க வந்து இந்த நம்பர கூப்பிடுங்க. இல்ல அப்டின்னா, முதல்ல அங்க வெப்சைட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். வெப்சைட் இருக்கு அப்டின்னாக்கா, முதல்ல அந்த வெப்சைட்ல போயிட்டு, என்ன மாதிரியான மெனு இருக்கு? என்ன மாதிரியான கன்டென்ட் இருக்கு? யாரெல்லாம் வந்து என்ன மாதிரியான இமெயில் இருக்கு? இமெயில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, Gmail இருக்கும், Yahoo இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அவங்களோட ஆர்கனைசேஷனோட இந்த சர்வர் ஐடி இருக்கு இல்லையா? அது இருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சாய்ஸ்ன்னு எடுத்தாக்கா, enquiry@choice.in அப்படின்னு இருக்கணும். இப்ப அதுதான் வந்து ஜென்யூனா ஒரு ஆர்கனைசேஷனுடைய அடையாளம்னு தெரிஞ்சுக்கலாம். 2வது ஃபோன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லிங்க்டின்ல போனாக்கா, உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான எம்ப்ளாயி கவுண்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, சும்மாவே அவங்க போடுறாங்கன்னு வச்சுக்குவோமே, ஒரு ஒரு 200 பேர்லேருந்து 500 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆக்சுவலா 20 பேர் தான் இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள்க்கு. சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கிளாஸ் டோர் இருக்கு. ஆம்பிஷன் பாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி இண்டீட் இருக்கு. இவங்கலாம் வந்து எம்ப்ளாயரோட ரிவ்யூஸ், கம்பெனி ரிவ்யூஸ்க்கான வெப்சைட் தளம் இதெல்லாம்.